Hello. Today we will have a talk on heartburn and its relationship to aseptic disorders. This I am presenting in Tamil. I am Dr. Annamalai, practicing as a general physician in North Chennai for the past 42 years. Today we will talk about heartburn and its relationship to aseptic disorders. I am presenting in Tamil. Heartburn, otherwise called as நெஞ்செரிச்சல் and அமிலவாயு கோளாறு. நெஞ்செரிச்சல் மார்பில் ஒரு சங்கடமான எரியும் உணர்வால் வகைப்படுத்தப்படுகிறது. இது ஓபிடியில் பொதுவான இணக்கமாகும். நெஞ்செரிச்சல் உணவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் மற்றும் அமில வாயு வயிற்று கோளாறுகளை குறிக்கலாம். நெஞ்செரிச்சல் அடிக்கடி ஆசிட் ரிஃப்ளெக்ஸிலிருந்து உருவாகிறது. அதாவது சிலருக்கு அதிகமான ஆசிட் சுரக்கும் தன்மை இருக்கலாம். இது வயிற்று அமிலம் உணவு குழாய் அல்லது உணவு குழாயில் புத்துயிர் பெற்று தொண்டையை அடையலாம். எப்போதாவது அமில ரிஃப்ளெக்ஸ் வருவது சாதாரணமானது. ஆனால் இதுவே அடிக்கடி ஏற்படுமானால் இரைப்பை கோளாறுகளின் அறிகுறியாக இருக்கலாம். அதாவது இரைப்பை உணவு குழாய் ரிஃப்ளெக்ஸ் நோய், நாள்பட்ட செரிமான கோளாறு உலகளவில் மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கிறது. நெஞ்செரிச்சல் ஜிஆர்டியின் மிகவும் பொதுவான அறிகுறியாக இருக்கலாம். மற்ற ஜிஆர்டி அறிகுறிகளாவன உங்கள் வாயில் அமில சுவை இருக்கலாம், அல்லது மார்பில் எரிச்சலுடன் கூடிய வலி இருக்கலாம், விழுங்குவதற்கு சில சமயம் கடினமாக இருக்கலாம். அமில வாயு கோளாறுகள் வயிற்றின் அமிலம் மற்றும் பெப்சினுடைய கோளாறுகளாக இருக்கலாம். வயிறு மற்றும் டியோடினல் புறணியை சேதப்படுத்தும் நிலைமைகளின் குழுவை உள்ளடக்கியதுதான் ஜிஆர்டி என்பது. பெப்டிக் அல்சர் அமில வயிற்று கோளாறின் மிகவும் பொதுவான ஒரு வகையான நெஞ்செரிச்சல். இதுவும் வயிற்றில் ஏற்படும் புண்ணினால் ஏற்படுகிறது. நெஞ்செரிச்சல் மற்றும் அமில வாயு வயிற்று கோளாறுகள் பெரும்பாலும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. சில சமயம் சிலரிடம் இது ஹெலிகோபாக்டர் பைலோரியே எனப்படும் தொற்று கிருமிகளால் கூட ஏற்படலாம். வயிற்று புண்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இது அமையலாம். இரைப்பையில் சுரப்பியை ஒட்டி கொண்டு வீக்கமடைய செய்யும் இந்த கிருமிகள் மற்றும் டியோடினல் அல்லது இரைப்பை புண்களை ஏற்படுத்தும். அடிக்கடி நெஞ்செரிச்சல் ஏற்பட்டால் உடனடி மருத்துவ ஆலோசனை பெறுவது பரிந்துரைக்கப்படுகிறது. ஜிஆர்டி மற்றும் வயிற்று புண்களின் ஆரம்பகால நோய் அறிதல் மற்றும் சிகிச்சையானது சிக்கல்களை தடுக்கலாம் மற்றும் நெஞ்செரிச்சலை பாதிக்கப்பட்ட நபர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம். உங்கள் நெஞ்செரிச்சல் அறிகுறிகளை மாற்றி அமைக்க உதவும் சரியான உணவு முறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை முறை மாற்றங்களில் முக்கியமானது நேரத்திற்கு உணவு உட்கொள்வது, காரம் குறைவாக, எண்ணெய் குறைவாக உட்கொள்வது முக்கியமாகும். அதனோடு மருந்துகளையும், டாக்டர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்வது இன்றியமையாதது. நெஞ்செரிச்சலுக்கு முக்கியமான காரணம் உணவு வகைகளும் சரியான நேரத்திற்கு தூங்குவதும் இன்றியமையாதது. அடுத்ததாக மருந்துகளை உட்கொள்வது, டாக்டர்கள் பரிந்துரைப்படி மருந்துகளை உட்கொள்வது இன்றியமையாதது. முக்கியமாக உணவு வகைகளில் நாம் கார வகைகள், எண்ணெயில் பொரித்த வகைகள் முதலியவற்றை குறைப்பது நல்லது. அதோடு நேரத்திற்கு உட்கொள்வது முக்கியமான ஒன்று. தூக்கமும் இன்றியமையாத ஒன்று. உணவு செரிப்பதற்கு தேவையான தூக்கமும் அவசியமாகிறது. மருந்துகளில் 2 வகை ஒன்று. அமிலத்தை சுரக்க வைப்பது, குறைவாக சுரக்க வைப்பதற்கான மருந்துகள் உள்ளன. மற்றொன்று சுரக்கப்பட்ட அமிலத்தன்மையை குறைப்பதற்கான மருந்துகளும் உள்ளன. ஆன்டாசிட் எனப்படும் அந்த மருந்துகளும் உள்ளன. இந்த 2 மருந்துகளையும் டாக்டர்களுடைய அறிவுரைப்படி நீங்கள் அருந்தும் பொழுது ஏற்படும் அந்த உபாதைகளிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலாம். முழுமையான அந்த புண் ஆறுவதற்கான தன்மையும் ஏற்படலாம். மருந்துகளில் பல வகையான மருந்துகள் உள்ளன. முதலில் சிமெட்டிடின், ரேனட்டிடின் என்ற மருந்துகள் உபயோகப்படுத்தப்பட்டன. தற்பொழுது அதிலேயே நவீனமான மருந்துகள் பேண்டப்ரசோல், எசோமிப்ரசோல் முதலிய வந்துள்ளன. தற்பொழுது லேட்டஸ்டாக ஓனாப்ரசோன் எனப்படும் புது வகையான மருந்துகளும் புழக்கத்தில் உள்ளன. இவற்றில் டாக்டர்களுடைய அறிவுரைப்படி மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது பெப்டிக் அல்சர் டிசீஸ் ஜிஆர்டி இருந்தும் நீங்கள் இதில் புதிதாக வந்துள்ள ஒனசோப்ரசோன் எனும் மருந்தானது எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகாரத்திற்கு முன்னராக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு முன்ன உபயோகப்படுத்தப்பட்ட பேண்டப்ரசோல், ரேனட்டின் முதலியவை ஆகாரத்துக்கு முன்னதாக எடுத்தால்தான் அதனுடைய குணம் நன்றாக இருக்கும். ஆனால் ஒனப்ரசோன் எப்பொழுது கொண்டாலும் சாப்பிட்ட பிறகும் சாப்பிடுவதற்கு முன்னும் எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய பயன்பாடு நல்ல நிவாரணத்தை அளிக்க வல்லது. ஆன்டாசிட்ஸ் எனப்படும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல், கால்சியம் கார்பனேட் போன்றவை இமிடியட்டான
ரிலீஃபை உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவையும் சாப்பிட்ட பிறகு அவையும் உபயோகப்படுத்தினால் உங்களுக்கு எளிதான நிவாரணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு.